Live stream start ஆகுது. Welcome all to the live session. Welcome all to the live session. Welcome. நம்ம இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்க. வாய்ஸ் கிளியரா கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் நேரா வச்சுக்கிறேங்க. வெல்கம் ஆல். குட் ஈவினிங். வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? ஸ்கிரீன் கிளியரா தெரியுதுங்களா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லைவ் கிளாஸை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? ஸ்கிரீன் தெளிவா தெரியுதுங்களா? குட் ஈவினிங்ப்பா. வெல்கம்ப்பா. வாய்ஸ் ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? ஓகே, கிளியர்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் கிளாஸ் பார்ப்போம். கிளாஸ் முடிச்சதும் உங்களோட டவுட் என்னங்கிறத நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? டவுட் கிளியரிங் செஷன் கடைசியா வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 1 hour கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ நல்லா படிக்கணும், நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் கொஷின் எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். நீட் 2026 பொறுத்த வரைக்கும் நீட் 2025ல என்ன சிலபஸோ அதே தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல நீட் 2026 அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டி லெவல் 2025 மாதிரியே இருக்க தான் வாய்ப்புகள் இருக்கு. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா 360க்கு 360 வாங்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாடத்துக்கு போவோம். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன். ஒரு ஜீன் இன்ஹெரிட் ஆகிறத பத்தின எக்ஸ்பெரிமெண்ட் மெண்டல் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. ஒரு ஜீனு ஒரு ஜென்ரேஷன் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி இன்ஹெரிட் ஆகுது அப்படிங்கறத எக்ஸ்பெரிமெண்ட். எல்லா ஜீனும் தான் இன்ஹெரிட்டன்ஸ் ஆகுது. ஒரு ஜீன் இன்ஹெரிட்டன்ஸ் ஆகிறத அவர் அப்சர்வ் பண்ணி ரிசர்ச் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கறத காமிக்கிறாரு. ஓகே, லெட் அஸ் டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஒன் சச் ஹைபிரிடைசேஷன். ஒன் சச் ஹைபிரிடைசேஷன்னா ஒரே ஒரு ஜீனை அப்சர்வ் பண்ணி ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பண்ணியிருக்கிறாரு. One such hybridization experiment carried out by Mendel, where he crossed tall and dwarf pea plants to study the inheritance of one gene. So ஒரு ஜீன் இன்ஹெரிட் ஆகிறது எப்படிங்கிறத படிக்கிறதுக்கு அவரு டால் அண்ட் டுவார்ஃப் பீ பிளான்ட்ஸை கிராஸ் பண்றாரு. ஸோ டால் ட்ரூ ப்ரீடிங் பியூர் பிளான்டா இருந்துச்சு, டுவார்ஃப் ட்ரூ ப்ரீடிங்கா இருந்தது. ரெண்டையும் கிராஸ் பண்ணி வர பிளான்ட் ஹைபிரிடா இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேரு ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிம்பாங்க, கலப்பு. அதான் ஓகேங்க. He collected the seeds produced as a result of this cross and grew them and generate plants of the first hybrid generation. இவர் என்ன சொல்றாரு? He collected the seeds produced as a result of this cross. அதாவது டால் பிளான்ட் டுவார்ஃப் பிளான்ட் ரெண்டையும் கிராஸ் பண்ணி வரும்போது இந்த மாதிரி பிளான்ட் வந்திருக்கும், கேபிட்டல் டி ஸ்மால் டி. இதை நம்ம எக்ஸ்பிளனேஷனோட படிப்போம் டீடைலா. இதோட சீட்ஸ் எல்லாம் வளர்த்தா எல்லாம் எப்படி வளருது அப்படின்னு பார்க்க போறாரு. ஓகேங்களா? திஸ் ஜென்ரேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ், இந்த ஜென்ரேஷன் இவங்க பேரண்டல் ஜென்ரேஷன். பேரண்ட்ல இருந்து வந்த மொதல் ஜென்ரேஷன் யாரு? திஸ் ஜென்ரேஷன் இஸ் ஆல்சோ கால்டு த ஃபிலியல் ஒன் ப்ராஜனி, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிலியலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் எஃப். ஃபிலியல் ஒன், F1 generation. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் ஃபிலியல் ஒன் ஜென்ரேஷன். மெண்டல் அப்சர்வ் தட் ஆல் த F1 progeny plants were tall like one of its parents. ஸோ ஒரு பேரண்ட் டாலா இருந்தாரு, ஒரு பேரண்ட் டுவார்ஃபா இருந்தாரு. இந்த F1 ஃபிலியல் ஒன் ஜென்ரேஷன்ல வந்த எல்லா பிளான்ட்ஸுமே ஒரு பேரண்ட் மாதிரி தான் இருந்தாங்க, டாலா இருந்தாங்க. இன்னொரு பேரண்டோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகல. ஓகே, ஸோ லைக் ஒன் ஆஃப் இட்ஸ் பேரண்ட்ஸ். நன் வேர் டுவார்ஃப், யாருமே குட்டியா இல்ல. He made similar observation for other pairs of traits. அதாவது சீட் கலர், பாட் கலர், பாடோட ஷேப்பு, சீடோட ஷேப்பு, இந்த மாதிரி மற்ற கேரக்டர்ஸ்க்கும் இதே மாதிரி மோனோஹைபிரிட் கிராஸ் பண்ணி பார்த்தா ஒரு பேரண்டோட கேரக்டர் தான் F1 ஜென்ரேஷன்ல வந்துச்சு, இன்னொரு பேரண்டோட கேரக்டர் F1 ஜென்ரேஷன்ல வரல அப்படிங்கிறத அப்சர்வ் பண்றாரு. He found that the F1 always resembled either one of the parents. Either ஒன்னா ரெண்டுல ஒரு பேரண்டோட கேரக்டர் மட்டும் தான் F1ல இருந்துச்சு.
and that the trait of other parent was not seen in them. இன்னொரு பேரண்டோட கேரக்டர் F1 ஜெனரேஷன்ல வெளிப்படல. ரெண்டு பேரண்ட்ல ஒரு பேரண்ட் கேரக்டர் தான் வெளிப்பட்டுச்சு. இது அழகா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல காமிச்சிருப்பாங்க பாருங்க. ஒரு பிளான்ட்டை எடுத்துக்கிட்டாரு. அந்த பிளான்ட்ல இருந்து என்ன பண்றாரு, பேரண்ட் ஃபீமேல் பிளான்ட்ல இருக்கக்கூடிய, இது ஒரு பைசெக்சுவல் ஃப்ளவர் பீ பிளான்ட் அப்படிங்கிறது. ஃபீமேல் பிளான்ட்டா எதை எடுக்கிறாரோ அதுல இருக்கக்கூடிய அந்த ஆந்தர்ஸ், ஸ்டேமன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறாரு. ஏன்? மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாதான் அது ஃபீமேல் பேரண்டா கன்சிடர் பண்ண முடியும். செல்ஃப் பாலினேஷன் நடக்காம தடுத்துடலாம். அதே போல மேல் பிளான்ட்னு எதை எடுத்துக்கிறாரோ அதுல இருக்க போலங்கிரேன் எடுத்து இந்த ஸ்டிக்மால வைக்கணும். ஓகே, அப்படி இது வந்து ஆக்சுவலி இது டால் பிளான்ட், இது டுவார்ஃப் பிளான்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் வளர்த்த பிளான்ட் எல்லாமே டுவார்ஃப் பிளான்டா இருந்துச்சு. ஆக்சுவலி இங்க எக்ஸாம்பிள் என்ன காமிச்சிருக்காங்க, வயலட் கலர் அண்ட் ஒயிட் கலர் காமிச்சிருக்காங்க ஃபிளவர். வயலட் கலர் மட்டும்தான் F1 ஜெனரேஷன்ல வந்திருக்கு, ஒயிட் கலர் வரல. ஸோ ஒரு கேரக்டர், ஒரு பேரண்டோட கேரக்டர் தான் F1 ப்ராஜெனிஸ் N1ல எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு. இன்னொரு பேரண்டோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகல. அதுதான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகே, மெண்டல் தென் செல்ஃப் பாலினேட்டட் த, இங்க வந்து கலர் காமிச்சிருக்காங்க, நமக்கு இங்க எக்ஸ்பிளனேஷன்ல அந்த ஹைட், டால், டுவார்ஃப் சொல்லியிருக்காங்க. இங்க எக்ஸ்பிளனேஷன்ல F1ல நமக்கு என்ன வந்துச்சு, டால் பிளான்ட் மட்டும் தான் வந்துச்சு, டுவார்ஃப் பிளான்ட் வரல. ஒன் ஆஃப் த பேரண்ட் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு, இன்னொரு பேரண்டோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகல. ஓகே, Mendel then self-pollinated tall F1 plants and to his surprise found that in the filial 2, filial 2 na F2 generation, filial 2 generation some of the offsprings were dwarf. இப்போ என்ன ஆச்சரியம் அவருக்கு, நல்லா பாருங்க. பேரண்ட் பிளான்ட் கேபிட்டல் டி பியூர் டால் பிளான்ட் எடுத்தாரு. சரி, இது பேரண்ட். ஸ்மால் டி டுவார்ஃப் பிளான்ட் எடுத்தாரு. ஸோ ஒன்னுல போலன் கிரெயின்ல இந்த போலன் கிரெயின் எடுத்து இன்னொரு பிளான்டோட ஸ்டிக்மால வைக்கிறாரு. அப்ப சீட்ஸ் வருது. சீட்ஸ் வந்து அந்த சீடை வளர்த்தா F1 ஜெனரேஷன்ல எல்லாமே டாலா மட்டும்தான் இருந்துச்சு, எதுவுமே டுவார்ஃபா இல்லை. அப்புறம் இந்த F1 செல்ஃப் பாலினேஷன் பண்றாரு. கேபிட்டல் டி அதோடய செல்ஃப் பாலினேட் பண்ணா டால் பிளான்ட்டும் வருது, டுவார்ஃப் பிளான்ட்டும் வருது. அப்போ F1ல ஒரு பேரண்டோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணல, ஆனா அதை செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது F2 ஜெனரேஷன்ல ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. டாலும் இருக்கு, F1ல எக்ஸ்பிரஸ் ஆகாத கேரக்டர் F2ல திருப்பியும் எக்ஸ்பிரஸ் ஆனிச்சு. சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு, என்னடா டால் பிளான் மட்டும்தான் F1ல வந்துச்சு, இனிமே டுவார்ஃப் வர வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சோம். ஆனா F1 ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செல்ஃப் பாலினேட் பண்ணா நமக்கு டுவார்ஃப் பிளான் திருப்பி வந்துருச்சு, அது இல்லாம போகல அப்படின்னு ஆச்சரியமா சர்ப்ரைஸ் ஆகிறாரு. ஓகே, the character that was not seen in the F1 generation was now expressed. F1 generationல இல்லாத மறைஞ்சு போன கேரக்டர் இப்போ F2 generationல எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு. The proportion of the plants that were dwarf were 1/4 of the F2 plants while 3/4 of the F2 plants were tall. இதுல என்ன சொல்றாங்க, dwarf plant வந்து 1/4 dwarf plant ஆகும், 3/4 tall plant ஆகும் F2ல இருந்துச்சு. ஒன்னும் இல்ல, மொத்தமா 1000 பிளான்ட் கிடைச்சதுன்னு வச்சுங்களேன் F2ல. இந்த 1000த்துல 750 பிளான்ட் டாலாவும் அதே 1000த்துல 250 பிளான்ட் டுவார்ஃபாவும் இருந்துச்சு. அப்போ அவர் தான் சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிக்ஸ்ல பெரிய புலியாச்சே, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, மேத்தமெட்டிக்கல் லாஜிக் எல்லாம் யூஸ் பண்ணாரு. அப்ப 750/1000 சுருக்கி எழுதுனா 3/4, 250/1000 சுருக்கி எழுதுனா 1/4. ஸோ 1/4 டுவார்ஃப், 3/4 டால் அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவோட கொடுத்தாரு. ஸோ த டால் அண்ட் டுவார்ஃப் ட்ரைட்ஸ் வேர் ஐடென்டிக்கல் டு தேர் பேரண்டல் டைப். அந்த டால் வந்து டால் பிளான்ட் மாதிரியே 7 சென்டிமீட்டர்ல இருந்துச்சு, டுவார்ஃப் பிளான்ட் 3 சென்டிமீட்டர்ல இருந்துச்சு. ரெண்டுக்கு இடப்பட்ட சென்டிமீட்டர்லாம் எதுவும் வரல. அண்ட் டிட் நாட் ஷோ எனி பிளண்டிங். இடப்பட்ட கேரக்டர்ஸ் 5 சென்டிமீட்டர், 4.5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. தட் இஸ் ஆல் ஆஃப் த ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வேர் எய்தர் டால் ஆர் டுவார்ஃப். வச்சா குடுமி, எடுத்தா மொட்டை. இந்த புல்லட் கட் பண்றேன், அந்த நம்ம மரம் மாதிரி எல்லாம் வெட்டிக்கிறாங்களே முடியும், அந்த மாதிரிலாம் இல்ல. வச்சா குடுமி, எடுத்தா மொட்டைங்கிற மாதிரி. இருந்தா டால், இல்லைன்னா டுவார்ஃப். ரெண்டுக்கு இடப்பட்ட கேரக்டர் எதுவுமே இல்லை. நன் வேர் ஆஃப் இன் பிட்வீன் ஹைட். இதுக்கு இடப்பட்ட ஹைட்ல எந்த பிளான்ட்டும் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. சிமிலர் ரிசல்ட்ஸ் வேர் அப்டைன்ட் வித் த அதர் ட்ரைட்ஸ். அதே போல சீடோட ஷேப் இருந்தா ரவுண்டு, இல்லைன்னா ரிங்கிள்டு. ரெண்டுக்கு இடையில ஹாஃப் ஸ்மூத், ஹாஃப் சுருங்கியது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. தட் ஹி ஸ்டடி. ஓகே,
Only one of the parental trait was expressed in the F1 generation, while at the F2 generation, both traits were expressed and as the proportion of 3:1. The contrasting traits did not show any blending at either F1 or F2 stage. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்லயும் சரி செகண்ட் ஜென்ரேஷன்லயும் சரி பிளண்டிங் ஆஃப் கேரக்டர்ஸ் நடக்கல. அதாவது வெள்ளை கலர்ல ஒரு ஃபாதர் இருக்கிறாரு, கருப்பு கலர்ல ஒரு மதர் இருக்காங்கன்னா அவங்களோட குழந்தை மாநிறமா பிறக்கிறதுங்க இல்லையா, அதுதான் பிளண்டிங் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். பட் இங்க டால்னா டால், டுவார்ஃப்னா டுவார்ஃப், ரவுண்ட்னா ரவுண்ட், ரிங்கிள்னா ரிங்கிள்டு, எங்கேயுமே அந்த பிளண்டிங் ஆஃப் கேரக்டர் நடக்கல அப்படிங்கிறத இவரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. F2லயும் சரி F1லயும் சரி. இப்போ நம்ம மோனோஹைபிரிட் கிராஸ் பத்தி டீட்டெயிலா படிப்போம். பேஸ்ட் ஆன் திஸ், இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது மோனோஹைபிரிட் கிராஸ் தான், பட் இன்னும் நம்ம அந்த சார்ட்லாம் பார்க்கணும். பேஸ்ட் ஆன் தீஸ் அப்சர்வேஷன், ஸோ அவர் பண்ணின இந்த அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி நான் இதை இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிறேங்க. கையில் வச்சிருந்தா கை வலிக்கு. ஓகே. Based on these observation, Mendel proposed that something was being stably passed down and changed. Stable நிலையா அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகுது. Unchanged மாறாம இருக்குது. From parents to offspring through the gametes. Gametes வழியா ஏதோ ஒன்று ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கு ஸ்டேபிளாகவும் அன்சேஞ்சாகவும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கு ஓவர் சக்சசிவ் ஜென்ரேஷன். F1 ஜென்ரேஷனுக்கோ F2 ஜென்ரேஷனுக்கோ அப்படியே ஏதோ ஒன்று பேரண்ட் கிட்ட இருந்து ஆஃப்ஸ்பிரிங்க்கு நிலையாகவும் மாறாமையும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கு. ஹி கால்ட் தீஸ் திங்ஸ் ஆஸ் ஃபேக்டர்ஸ். அந்த சம்திங் இருக்குல்ல, இந்த சம்திங்க்கு அவர் பேர் ஃபேக்டர்னு வச்சாரு. அதை இப்போ நம்ம ஜீன்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ ஜீன்ஸ் தானே பண்புகளை கண்ட்ரோல் பண்ணுது, கேரக்டர்ஸ் ட்ரெய்ட்ஸுக்கு காரணமா இருக்கிறது. ஓகே, நவ் வி கால் தெம் ஆஸ் ஜீன்ஸ். அவர் ஃபேக்டர்னு அப்பவே சொல்லிட்டாரு, மிட் 19th செஞ்சுரியில் 1850ஸ்லயே சொல்லிட்டாரு. ஆனா இப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல கண்டுபிடிச்சி இப்பதான் நம்ம அதை ஜீன்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். பட் அதை தான் அவரு ஃபேக்டர்னு சொல்லியிருக்காரு. ஜீன்ஸ் therefore are the units of inheritance. ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனிட்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் யாரு அப்படின்னா ஜீன்ஸ். இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்ல ஒன்று பார்த்துருப்பீங்க, தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க. பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி யாருன்னா இன்ஹெரிட்டன்ஸ், யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் யாருன்னா ஜீன்ஸ். எழுதி வைங்க, அப்பதான் மறக்காது. பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி யாரு? இன்ஹெரிட்டன்ஸ். யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் யாரு? யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ரெண்டுக்கும் இப்படி கம்பேர் பண்ணி படிக்கும் போது தான் நம்ம வந்து ஈஸியா எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காம ஞாபகம் வச்சுப்போம். யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஜீன்ஸ், மறந்துடாதீங்க. யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் யாருங்க? ஜீன்ஸ். பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி இன்ஹெரிட்டன்ஸ், மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம பாடத்துக்கு வந்தாலும் அந்த லைனை வச்சு காமிச்சாதான் நீங்க மறக்க மாட்டீங்க, அதனாலதான் அங்க ஓடுனேன். ஓகேங்க. Based on these observation, Mendel proposed ஏதோ ஒன்று பாஸ் ஆகுது, அது ஜீன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. ஜீன்ஸ் தான் இன்ஹெரிட்டன்ஸோட யூனிட். ஜீன்ஸ் therefore the units of inheritance. They contain the information that is required to express a particular trait. ஒரு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகணும் அப்படின்னா அதற்கான இன்ஃபர்மேஷன் அந்த ஜீன்ஸ்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. 4 பேஸ் பேர் என்னதுங்க? அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். அடினைனோட எப்பவும் தைமின் தான் சேரும். குவானைன்னா சைட்டோசின், சைட்டோசின்னா குவானைன், தைமின்னா அடினைன். ஏ குட்டிக்கு இடையில 2 ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் இருக்கும், ஜிக்கு சிக்கு இடையில 3 ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் இருக்கும். இதுதான் மாறி மாறி அமைஞ்சு டிஎன்ஏ ஃபார்ம் பண்ணுது. இதுல ஒரு செக்மெண்ட் தான் ஜீன். ஸோ ஜீன்லயும் இந்த 4 பேஸ் பேர் தான் நமக்கு வேரியஸ் ப்ராபபிலிட்டியில அமைஞ்சிருக்கும் ப்ரொபோர்ஷன்ல. ஓகேங்க. Genes which code for a pair of contrasting traits are known as alleles. So genes தான் pair of contrasting different, அதாவது contrastingனா oppositeன்னு அர்த்தம். tall, dwarf, round, wrinkled, yellow, green, opposite, அதான் contrasting. Contrasting traits are known as alleles. So genes pair of contrasting traitsக்கு கோட் பண்ணிச்சுன்னா ஒன்றும் இல்லை, அல்லீல்ஸ்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி. இது டாலு, இது டுவார்ஃப். இந்த பேர்ல கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸை கண்ட்ரோல் பண்ற ஜீன்ஸ் இருந்தா அதுக்கு பேர் அல்லீல்ஸ். ஜீன்ஸ் எப்பவும் பேரா இருக்கும். அப்படி பேரா இருக்கும்போது கேபிட்டல் டின்னு இருந்தா ஹோமோசைகஸ். கேபிட்டல் டி ஸ்மால் டினாலும் ஹோமோசைகஸ். கேபிட்டல் டி ஸ்மால் டினா ஹெட்டிரோசைகஸ்.
ஜீன்ஸ் ஹெட்ரோசைகஸா இருக்கையில அது அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுல சிமிலர் அல்லீல்ஸ் ரெண்டுலயும் இருக்கு, இதுல டிஃப்ரெண்ட் அல்லீல்ஸ் இருக்கு. அல்லீல் எப்பவும் மோஸ்ட் ஆஃப் த டைம் டூ டைப்ஸ் தான் இருக்கும். ஒன்னு கேபிட்டல் டீனா இன்னொன்னு ஸ்மால் டி, அதுதான் அல்லீல்ஸ். ஓகே, இப்போ தே ஆர் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த சேம் ஜீன். ஸோ சேம் ஜீன் தான், ஒரே ஜீன் தான், அந்த ஜீன்ல ரெண்டும் ஃபார்ம்ல ஸ்லைட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இஃப் வி யூஸ் ஆல்பபெட்டிக்கல் சிம்பிள்ஸ். அல்பபெட்டிக்கல் சிம்பிள்ஸ் நம்ம அல்லீல்ஸ் எல்லாம் எப்படி ரெப்ரசென்ட் பண்றதுன்னு முதல்ல சொல்லிடுறாங்க. இஃப் வி யூஸ் அல்பபெட்டிக்கல் சிம்பிள்ஸ் for each gene, then the capital letter is used for the trait expressed at the F1 stage. ஏன்னா இந்த இடத்துல தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, டால், டுவார்ஃப் இது ரெண்டுல எது டாமினன்ட் எது ரிசசிவ்னு நீங்க டிசைட் பண்ணுவீங்க? உயரமா இருந்தா டாமினன்ட், ரிசசிவ் குட்டியா இருந்தா ரிசசிவ். அப்படி சொல்லக்கூடாது. சரி, டால் டுவார்ஃபுக்கு உயரமா இருந்துச்சு டாமினன்ட், குட்டியா இருந்துச்சு ரிசசிவ்னு சொல்லிடுறீங்க. எல்லோ கிரீன், எல்லோ டாமினன்ட், கிரீன் ரிசசிவ்னு சொல்றீங்கன்னு வச்சுக்குவோம் சீட்ல. அதே பாட்ல கிரீன் டாமினன்ட் எல்லோ ரிசசிவ்னு சொல்றீங்க. ஏன் மாத்தி சொல்றீங்க? அங்கேயும் எல்லோ தானே டாமினன்ட், டாமினன்ட் எல்லோனா அங்கேயும் டாமினன்ட் எல்லோவா தானே இருந்திருக்கணும். இங்க சிம்பிளா புரிஞ்சுக்குங்க, ரெண்டு ட்ரைட் கிராஸ் பண்றீங்க, எந்த ட்ரைட் F1ல எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அது டாமினன்ட், எந்த ட்ரைட் F1ல எக்ஸ்பிரஸ் ஆகலையோ அது ரிசசிவ். அவ்வளவுதான், மறந்துடாதீங்க. இங்க அதை சொல்லியிருப்பாங்க. Then the capital letter is used for the trait expressed at the F1 stage. So F1 stageல tall வந்துச்சுன்னா capital T, tallோட first letter capital T, dominant. dominantக்கு தான் capital letter கொடுக்கணும். ஓகே, அதனால F1 stageல எக்ஸ்பிரஸ் ஆகிறது capital letter. And the small alphabet for the other trait. எது எக்ஸ்பிரஸ் ஆகல அதுதான் other trait, அதுக்கு small letter. இப்போ டால்னா கேபிட்டல் டி, இதுதான் F1ல எக்ஸ்பிரஸ் ஆனிச்சு. எக்ஸ்பிரஸ் ஆகாதது டுவார்ஃப், டுவார்ஃபுக்கு ஸ்மால் டி, மறந்துடக்கூடாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் ஆஃப் கேரக்டர் ஆஃப் ஹைட், உயரத்துக்கு டி இஸ் யூஸ்டு ஃபார் த டால் அண்ட் ஸ்மால் டி ஃபார் த டுவார்ஃப். டுவார்ஃப்னா குட்டியா இருக்கிறது, குட்டியா இருக்கிறதுக்கு ஸ்மால் டி யூஸ் பண்றோம். ஸோ ஹோப் தட் உங்களுக்கு கிளியரா கேட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பாடம் நடத்தலாம். ஏதாவது இடையில டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்க, அடுத்து and capital T and small t are alleles of the each other. ஒண்ணுக்கு ஒண்ணு capital Tயும் small tயும் alleles of each other. capital T dominant allele, small t recessive allele, alleles of each other. single geneல அது இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்க, gene pairல. Hence in plants the pair of alleles for height would be pure இருந்தா capital T, heterozygous இருந்தா capital T small t, dwarf இருந்தா small t. so heightக்கு மூணு காம்பினேஷன் தான் இருக்கலாம். capital T, capital T, small t, இந்த மூணு காம்பினேஷன்ல தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. Mendel also proposed that in a true breeding tall or dwarf P variety, அவர் என்ன ப்ரப்போஸ் பண்றாரு? tall or dwarf P varietyல ட்ரூ breedingனா capital Tயும், இதுல ட்ரூ breedingனா என்னன்னு பாத்துக்குங்க. இவனோ ட்ரூ breeding, இவன் heterozygous, மறந்துடாதீங்க. So Mendel also proposed that in a true breeding tall or dwarf P variety, the allelic pair of genes for height are identical. capital T, small t, ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. ட்ரூ breedingல ஐடென்டிக்கலா இருப்பாங்க allelic pair. or homozygous. so identical தான் இங்க homozygous. identicalனா ஒரே மாதிரி இருக்கிறது. capital T, small t, identical. அதுக்கு இன்னொரு பேர் ஹோமோசைகஸ். இங்க கொடுத்துட்டாங்க பாருங்க, capital T identical, homozygous, small t respectively. okay, capital T and small t are called genotype. நீங்க எழுத்துல சொல்றதெல்லாம் genotype, இது genotype, ஜீனாக்க விகிதம், genotype of the descriptive terms. நீங்க descriptive terms என்ன பார்க்க எப்படி தெரியுது அதான் டிஸ்கிரைப் பண்றீங்க, அதை வந்து ஒரு உருவகப்படுத்தி சொல்றீங்க. உயரமா இருக்கான், குள்ளமா இருக்கான், phenotype. அவனுக்குள்ள ஜீனோடைப் உயரமா இருந்தா capital T இருக்கலாம், capital T small t இருக்கலாம், ஜீனோடைப். குள்ளமா இருந்தா ஸ்மால் டி தான் இருக்கும், ஜீனோடைப். ஸோ ஜீன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணி அல்லீலிக் ஃபார்ம்ல சொல்றீங்கன்னா ஜீனோடைப். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றது வந்து டிஸ்கிரிப்டிவ், அது வந்து phenotype, மறந்துடாதீங்க. மார்பாலஜிக்கலா சொல்றீங்க பார்த்து, அதான் phenotype.
what then would be the phenotype of plant that had a genotype capital T small t? So capital T small t இருந்தா அதோட phenotype என்னவா இருக்கும்? genotype தெரியுது capital T small t heterozygous. phenotype உயரமா தான் இருக்கும், டாலா தான் இருக்கும். ஏன்னா capital T ஒன்னு இருந்தா கூட இது டாமினன்ட்ங்கிறதுனால இதை எக்ஸ்பிரஸ் பண்ண விடாம டால் பிளான்ட்டா இருக்கும் phenotype. ஓகே, அப்ப phenotype for capital T small t சேம் தான், உயரமா டாலா இருக்கும். ஓகேங்க. அடுத்து இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், டால்னா கேபிட்டல் டி கொடுத்துடுறீங்க, டுவார்ஃப்னா ஸ்மால் டி கொடுக்க வேண்டியது தானே? கன்ஃபியூஷன் வந்துடும். ஏன்? டால் பிளான்ட்டு கேபிட்டல் டி, டுவார்ஃப் பிளான்ட்டு ஸ்மால் டின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது டாமினன்ட், இது ரிசசிவ், கேபிட்டல் இது வேற கேரக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஞாபகம், அந்த கன்ஃபியூஷன் வரும். கேரக்டர் டிஃப்ரெண்டா போயிடுச்சு, வேற கேரக்டரோட ரிசசிவ் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். அதனாலதான் கேபிட்டல் லெட்டர் டாமினன்ட்டுக்கும் என்ன கேரக்டர் கேபிட்டல், அதாவது டால்னா கேபிட்டல் டி கொடுத்துட்டாங்க, டுவார்ஃப்னா டி கொடுக்காம ஸ்மால் டி கொடுத்தா நம்ம ஈஸியா நினைவுல வச்சுக்கிறதுக்கும் ஃபாலோ பண்றதுக்கும் ரெக்கார்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்குங்கிறதுனால சேம் லெட்டரோட ஸ்மால் கேஸை டுவார்ஃபுக்கு, அதாவது ரிசசிவ்க்கு கொடுத்துட்றாங்க, கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ண. வேற கேரக்டரோட நம்ம இந்த கேரக்டரை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக. As Mendel found the phenotype of F1 heterozygote capital T small t to be exactly like capital T parent in appearance. appearanceல capital T true breeding மாதிரியே heterozygote plant இருக்கு அப்படிங்கிறத மெண்டல் அப்சர்வ் பண்ணாரு. He proposed that in a pair of dissimilar factors one dominates the other. capital T small t டாமினேட் பண்ணிருது, அதனாலதான் அது டாலா இருக்கு அந்த பிளான்ட், டுவார்ஃபா இல்லை அப்படின்னு. As in the F1 and hence is called the dominant factor while the other factor is recessive. So ரெண்டு ஹெட்ரோசைகோட்டா இருக்கப்போ ஒன்னு எக்ஸ்பிரஸ் ஆகுது, இது வந்து இதை சப்ரஸ் பண்ணுது. அப்ப ஸ்மால் டி ரிசசிவ், ரிசசிவ்னா ஒடுக்கப்பட்டது, டாமினன்ட்னா ஓங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். In this case capital T for tallness is dominant, small over small t dwarfness. This is recessive. It is small t recessive, capital T dominant. He observed identical behavior for all other characters or trait pairs that he studied. So இதே போலதான் இப்போ round capital R, wrinkled small r, wrinkledக்கும் R தான் வருதுன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. wrinkledக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் W, WRINK அப்படின்னு ஒரு wrinkled. ஸோ அங்கேயும் நம்ம கன்ஃபியூஷன் வராம இருக்க கேபிட்டல் ஆர் ரவுண்டு, ரிங்கிள்டா இருக்கா ரவுண்டா இல்லையா, அப்ப ஸ்மால் ஆர் கொடுத்துருங்க. ஸோ இது போல எல்லா கேரக்டருக்குமே அவர் அப்சர்வ் பண்ணாரு, ஃபாலோ பண்ணாரு. இட் இஸ் கன்வீனியன்ட் டு யூஸ் த கேபிட்டல் அண்ட் லோயர் கேஸ் ஆஃப் த ஆல்பபெட்டிக்கல் சிம்பிள் டு கன்வீனியன்ஸ், நமக்கு ஈஸி, சுலபம், லாஜிக்கலும் கூட, லாஜிக்கலா இருக்கும், கன்ஃபியூஷன் ஏற்படுத்தாம இருக்கும். ரிமெம்பர் திஸ் கான்செப்ட் ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் ரிசசிவ்னஸ். Do not use capital T for tall and small d for dwarf because you will find it difficult to remember whether capital T or small d are alleles of the same gene or character or not. So capital T small d இருக்கு, ஒரு ஜீனை தான் இது ரெண்டும் குறிக்குதாங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்துடும். டால்ல தான் குறிக்குதா டுவார்ஃப குறிக்குதா கன்ஃபியூஷன் ஆயிடும். அதனால கேபிட்டல் டி யூஸ் பண்ணீங்கன்னா டாமினன்ஸுக்கு, ரிசசிவ்க்கு ஸ்மால் டி யூஸ் பண்ணுங்க. அதான் to avoid the confusion and உங்க கன்வீனியன்ஸ்க்கு ஈஸியா இருக்கிறதுக்காக இப்படி ஃபாலோ பண்ணணும். alleles can be similar as in the case of homozygotes. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான், capital T and small t homozygote. dissimilar as in the case of heterozygote, capital T small t heterozygote. ஓகேங்க. since the capital T small t plant is heterozygous for genes controlling one character, it is a monohybrid, and the cross between capital T and small t is a monohybrid cross. இங்க என்ன சொல்றாங்க, the capital T small t plant heterozygous for genes controlling one character. என்ன character? height. See, tall plant capital T, dwarf plant small t ரெண்டும் homozygote. ஓகே, ஹோமோசைகஸ், ஒரே மாதிரி அந்த அல்லீல்ஸ் இருக்கு.
இதுல இருந்து ஃபார்ம் ஆகிற கேமிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுல ஒன்று தான் கேமிட்குள்ள போகணும். கேபிட்டல் டி ஓகே. ஸ்மால் டி ரெண்டா பிரிஞ்சு கேமிட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்று மேல் கேமிட்ஸ், இன்னொன்று ஃபீமேல் கேமிட்ஸ். இப்போ பாருங்க, இந்த மேல் கேமிட் இந்த ஃபீமேல் கேமிட்டோட சேர்ந்தா இந்த பிளான்ட் வரும். இந்த மேல் கேமிட் இந்த ஃபீமேல் கேமிட்டோட சேர்ந்தா கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி. அப்போ 4 பிளான்ட்டுமே கேபிட்டல் டி ஸ்மால் டி தான். இப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டினா எல்லாமே டாலாக இருந்துச்சு. அப்போ பியூர் ப்ரீடிங் டால் பிளான்ட், பியூர் ட்ரூ ப்ரீடிங் டுவார்ஃப் பிளான்ட் ரெண்டையும் கிராஸ் பண்ணா எல்லாமே டாலாக தான் வந்துச்சு. ஏன்னா எல்லாம் ஹெட்ரோசைகோட்டாக இருந்துச்சு. அப்போ ரிசசிவ் யாரோ அவன் எக்ஸ்பிரஸ் ஆக மாட்டான் F1 ஜென்ரேஷன்ல. டாமினன்ட் யாரோ அவன் மட்டும்தான் F1 ஃபிலியல் 1 ஜென்ரேஷன்ல எக்ஸ்பிரஸ் ஆனா. சரி, ஓகே. இதுக்கு ஒரே ஒரு கேரக்டரை எடுத்து பண்ணதுனால இதுக்கு பேரு மோனோஹைபிரிட். மற்ற கேரக்டரும் இருக்கும். இங்க பாருங்க, வயலட் கலர்ல ஃப்ளவர் இருக்குது, எல்லாமே கேரக்டர் எல்லாம் இருக்கும். பட் நம்ம அப்சர்வ் பண்றது எத்தனை கேரக்டர்? ஒரு கேரக்டர், அவ்வளவுதான். ஓகேங்க. So, and the cross between capital T and small t, monohybrid cross னு சொல்லிட்டாங்க. Okay. From the observation that the recessive parental trait is expressed without any blending in F2. F1 செல்ஃப் பாலினேஷன் பண்ணீங்க அப்படின்னா, இங்க பாருங்க செல்ஃபிங். F1 செல்ஃபிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு F2 ஜெனரேஷன் கிடைக்கும். மறந்துடக்கூடாது, தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். F1 ஃபிலியல் 1 ஜெனரேஷனை செல்ஃப் பாலினேட் பண்ணி வர்றதுதான் F2. F3 யாரு? F2 செல்ஃப் பாலினேட் பண்ணி வர்றதுதான் F3. F1 மட்டும்தான் 2 டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் கிராஸ் பண்ணி வர்றது F1. F2ங்கிறது F1 செல்ஃப் பாலினேட் பண்ணி வர்றது. ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay. So, from the observation that recessive parental trait is expressed without any blending in F2 generation, we can infer that when the tall and dwarf plant produce gametes by the process of meiosis, gamete produce பண்றதுக்கு meiosis தான் நடக்கணும். Reduction division, cell cycle and cell division ல படிச்சிருப்போம். The alleles of the parental pair separate or segregate from each other and only one allele is transmitted to the gamete. இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு allele பிரிஞ்சு gamete formationல ஒரு allele தான் ஒவ்வொரு gameteக்குள்ளேயும் போகுது அப்படின்னு சொல்றாங்க. meiosis நடந்து. This segregation of alleles is a random process, and so there is a 50% of chance of gamete containing either allele has been verified by the results of the crossings. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, F1 ஜெனரேஷன்ல கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு பிளான்ட் வந்துச்சு. இதை செல்ஃப் பாலினேட் பண்ணா இது கூடயே தான் பாலினேட் பண்ணும். இப்போ ஒரு அல்லீல் ஒரு கேமெட்டுக்குள்ள போகும், இன்னொரு அல்லீல் இன்னொரு கேமெட்டுக்குள்ள போகும், ஒரு அல்லீல் ஒரு கேமெட்டுக்குள்ள போகும், இன்னொரு அல்லீல் இன்னொரு கேமெட்டுக்குள்ள போகும். அப்போ 2 டைப்ஸ் ஆஃப் அல்லீல்ஸ் இருக்குது ஹெட்ரோசைகோட்ல. 50% ஆஃப் த கேமெட்ல கேபிட்டல் டி போகும், 50% ஆஃப் த அல்லீல்ஸ்ல கேமெட்ஸ்ல ஸ்மால் டி போகும். இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. This segregation of alleles is random. ரேண்டமா அப்படியே செக்ரிகேட் ஆகி 50% சான்ஸ் gametes containing either allele. ரெண்டுல கேபிட்டல் டி ஸ்மால் டில 50% கேபிட்டல் டி இருக்கும், 50% ஸ்மால் டி இருக்கும், பாதிக்கு பாதி. In this way, the gametes of the capital T plants have alleles capital T and gametes of the dwarf plant have alleles small t. இங்க பாருங்க, கேபிட்டல் டினா 100% gametes எல்லாமே ஒரே மாதிரி தான் அல்லீல் இருக்கிறதுனால டி மட்டும் தான் இருக்கும், இங்க ஸ்மால் டி மட்டும் தான் இருக்கும். அப்போ during fertilization, two alleles capital T from one parent say through the pollen and small t from the other parent then through egg. ஏன்னா ஒன்னு மேல் பேரண்டா இருந்தா இன்னொன்னு ஃபீமேல் பேரண்டா தான் இருக்கணும். அப்போ ஒரு பேரண்ட்ல போலன்ல வருது அப்படின்னா இன்னொரு பேரண்ட்ல இருந்து எக் எடுத்துக்குவீங்க. இது மேலா இருக்கலாம், இது ஃபீமேலா இருக்கலாம், இல்ல இது ஃபீமேல் இது மேலா இருக்கலாம். ஆர் யுனைடெட் டு ப்ரொடியூஸ் zygote that have one capital T allele and one small t allele. F1 generation வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்பிளனேஷன்ல. ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ் the hybrid have capital T small t. ஹைபிரிட் வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி எப்படி வந்துச்சுன்னு இது வரைக்கும் சொல்லியாச்சு. Since these hybrids contain alleles which express contrasting traits இருக்கக்கூடிய alleles இருக்கு, the plants are heterozygous. F1 generationல வந்ததெல்லாம் heterozygous. The production of gametes by the parents, the formation of the zygotes, the F1 and F2 plants can be understood from the diagram called Punnett square as shown in figure 4.4. இந்த Punnett squareல பார்த்து நீங்க
the production of gametes gamete எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அப்படிங்கிறதையும் ஜைகோட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதையும் F1 F2 பிளான்ஸ் எப்படி என்ன ரேஷியோல இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த புன்னட் ஸ்கொயரை வச்சு தெரிஞ்சுக்கிங்கன்ட்டாங்க. ரெஜினால்டு புன்னட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஸ்கொயர் போட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் என்னெல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுனால அதுக்கு பேர் புன்னட் ஸ்கொயர். அவர் இந்த சயின்டிஸ்ட் பேரே வச்சுட்டாங்க. It was developed by a British geneticist ஞாபகம் வச்சுங்க, British geneticist Reginald C. Punnett. It is a graphical representation to calculate the probability of all possible genotypes of offsprings in a genetic cross. The possible gametes are written on two sides, usually the top row and the left column. Top row and the left column. இந்த மாதிரி எழுதிருவாங்க possible gametes யார் யார் அப்படின்னு. அடுத்து all possible combinations are represented in the box below in the square, which generates square output form. இப்போ இதுல என்ன சொல்றாங்கங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இந்த டயக்ராம் வச்சு பாருங்க. ரெஜினால்டு புன்னட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு இந்த ஸ்கொயர் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாரு. இப்போ மோனோஹைபிரிட் கிராஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம தியரிக்கு போயிருவோம். டால் பிளான்ட்டுக்கு கேபிட்டல் டி, டுவார்ஃப் பிளான்ட்டோட ஜீனோடைப் ஸ்மால் டி. இதுல இருந்து 50% கேபிட்டல் டிக்கு போகும், அனதர் 50% கேபிட்டல் டி தான் போகும் கேமெட்ஸுக்கு. இங்க 50% ஸ்மால் டி, அனதர் 50% ஸ்மால் டி. இப்போ இது பேரண்ட் கிட்ட இருந்து மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகும், திருப்பி இந்த மேல் கேமெட் இந்த ஃபீமேல் கேமெட்டோட ஃபியூஸ் ஆகும். இந்த மேல் கேமெட் இங்க ஃபியூஸ் ஆனிச்சுன்னா இந்த மேல் கேமெட் இதோட ஃபியூஸ் ஆனிச்சுன்னா, ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி டால் பிளான்ட் டுவார்ஃப் பிளான்ட் பியூரா இருந்துச்சுன்னா கிடைக்கக்கூடிய F1 ஜென்ரேஷன்ல வர எல்லாமே ஹெட்டரோசைகோட்டா தான் இருக்கும். இது F1 ஜென்ரேஷன் இதுலயே கொடுத்துருக்காங்க. சரி, F1 ஜென்ரேஷனை செல்ஃபிங் பண்றாங்க. கேபிட்டல் டி ஸ்மால் டியை கேபிட்டல் டி ஸ்மால் டியோட செல்ஃப் பாலினேஷன் பண்றாங்க. இங்க என்ன பண்ணும், கேமிட் ஃபார்மேஷன் அகைன் வரும். கேமிட் ஃபார்மேஷன் அப்போ ஒன்னு போலன் கிரைன் மேல் கேமிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னொன்னு எக் ஃபீமேல் கேமிட்னு எடுத்துக்கோங்க. மேல் பிளான்ட் ஃபீமேல் பிளான்ட். ஸோ 50% கேபிட்டல் டி கேமிட்குள்ளையும் 50% ஆஃப் த கேமிட்குள்ள ஸ்மால் டியும் போகுது. அகைன் இங்கேயும் 50% ஆஃப் த கேமிட்குள்ள கேபிட்டல் டி, 50%ல ஸ்மால் டி. இப்போ நல்லா கவனிங்க, கேபிட்டல் டி சேர்ந்து இந்த பிளான்ட், இந்த கேபிட்டல் டி இந்த ஸ்மால் டியோட சேர்ந்தா இது, இந்த ஸ்மால் டி இந்த கேபிட்டல் டியோட சேர்ந்ததுன்னா இந்த பிளான்ட், இந்த ஸ்மால் டி இந்த ஸ்மால் டியோட சேர்ந்ததுன்னா இந்த பிளான்ட். இப்போ எண்ணிக்கை போடுங்க. கேபிட்டல் டி எவ்வளோ இருக்கு, 1. கேபிட்டல் டி ஸ்மால் டி எத்தனை இருக்கு, 2. ஸ்மால் டி எத்தனை இருக்கு, 1. இவங்க எல்லாம் இந்த 3 டாலா இருப்பாங்க, இந்த 1 டுவார்ஃபா இருக்கும், ஸ்மால் டிங்கிறது. ஸோ இதுதான் மோனோஹைபிரிட் கிராஸ். இதுல 1, 2, 3ங்கிறது என்ன ஆக்சுவலா அப்படின்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி. அவருக்கு 1000 பிளான்ட் ரிசல்ட்டா வந்துச்சு. 250 பிளான்ட்ல கேபிட்டல் டி ஸ்மால் டி பியூர் வெரைட்டியா இருந்துச்சு. 500 பிளான்ட் மிக்ஸ்ட் ஹெட்ரோசைகஸா இருந்துச்சு. 250 பிளான்ட் டுவார்ஃபா இருந்துச்சு. இதுல இந்த 750 பார்க்கறதுக்கு டாலா இருந்துச்சு, இந்த 250 டுவார்ஃபா இருந்துச்சு. அப்போ இத சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா இது 750 டால்னா 3, 250 டுவார்ஃப்னா 1. இப்படிதான் 3:1 அப்படின்னு கொண்டு வந்தாங்க சிம்பிளிஃபை பண்ணி ரேஷியோ படி. ஓகேங்களா? சரிங்க, இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்கு வருவோம். The Punnett square shows the parental tall and dwarf plants, the gametes produced by them. So first la பார்த்தோம் parental tall plant, parental dwarf plant, இவங்க என்னென்ன gametes ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் F1ல கேபிட்டல் டி ஸ்மால் டி ஹெட்ரோசைகஸ் ப்ராஜனி வருது. இது எல்லாமே புன்னட் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ணுது. The F1 plants of genotype capital T small t are self pollinated. F1 generation என்ன பண்ணாங்க, self pollinate, அது கூடயே pollinate பண்ணாங்க. The symbol வட்டம் போட்டு கீழே கூட்டல் போட்டா ஃபீமேல், வட்டம் போட்டு மேல ஏரோ போட்டா மேல், இது ஃபீமேல். இதை ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடாதீங்க. ஸோ இந்த சிம்பிள் ஆர் யூஸ்டு டு டினோட் த ஃபீமேல் ஃபர்ஸ்ட்டுக்கு அண்ட் மேல் செகண்டுக்கு F1 ஜெனரேஷன் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஃபீமேல், செகண்ட் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்டை பொறுத்திக்கணும், செகண்டுக்கு செகண்டை பொறுத்திக்கணும். ஸோ இது ஃபீமேல் சிம்பிள், இது மேல் சிம்பிள். ஓகே. The F1 plants of genotype capital T small t
when self-pollinated. So capital T small t F1 generation self-pollinate பண்ணும்போது F1 generation self-pollinate பண்ணும்போது உங்களுக்கு gametes of genotype capital T and small t in equal proportionல ஃபார்ம் பண்ணுச்சு. அதாவது capital Tங்கிற கேமெட்டும் ஸ்மால் tங்கிற கேமெட்டும் 50% 50% ஈக்குவல் ப்ரொபோசிஷன்ல ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. இங்கேயும் capital T small tன்னு ஈக்குவல் ப்ரொபோசிஷன்ல நமக்கு gametes ஃபார்ம் ஆச்சு. When fertilization takes place, the pollen grains of genotype capital T have 50% chance to pollinate eggs of the genotype capital T. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, இவங்க pollen grains, இவங்க eggs. இந்த கேபிட்டல் டி இந்த கேபிட்டல் டி கூட போய் சேர்றதுக்கோ இல்ல ஸ்மால் டி கூட போய் சேர்றதுக்கோ 50% சான்ஸ் இருக்கு. இந்த ஸ்மால் டி இந்த எக்ல எது கூடயாவது போய் சேர்றதுக்கு 50% சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. As well as genotype small t 50% chance இருக்கு. Also pollen grains of genotype small t have a 50% chance of pollinating eggs of the genotype capital T as well as of small t. So இத நீங்க லேஸ்ல எடுத்துக்காதீங்க. இந்த லைன்ல இருந்து கஷ்டமா கொஸ்டின் கேட்கணும்னா assess and reason டைப் கொஸ்டின் கேட்கலாம். கேபிட்டல் டி அப்படிங்கிற போலன் கிரைன், இந்த ஜீனோடைப்போட இருக்கக்கூடிய போலன் கிரைன் எக் வித் கேபிட்டல் டி கூட சேர்றதுக்கு 50% சான்ஸ் இருக்கு. எக் வித் ஸ்மால் டி கூட சேர்றதுக்கு 50% சான்ஸ் இருக்கு. ஸ்மால் டிங்கிற போலன் கிரைன் கேபிட்டல் டிங்கிற எக் கூட சேர 50% சான்ஸ் இருக்கு. ஸ்மால் டிங்கிற எக் கூட சேர்றதுக்கு 50% சான்ஸ் இருக்கு. அப்படிங்கிறது தான் இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. So as a result of the random fertilization எப்பவுமே ரேண்டம் தான், சொல்லி வச்ச மாதிரி நடக்காது. எந்த போலன் போய் எங்க ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிறது ரேண்டமா தான் நடக்கும். எந்த எக்கோட ஃபியூஸ் ஆகுதுங்கிறது. The resultant zygote can be of the genotype. ஸோ இந்த இடத்துல திருப்பி நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரா பாக்ஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். அங்க கிராஸா இருந்தது. கேபிட்டல் டி இது வந்து மேல் போலன் கிரைன், ஸ்மால் டி இது உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக இது நீங்க வரைஞ்சு கூட வச்சுக்கலாம். கேபிட்டல் டி ஸ்மால் டி இது ஃபீமேல். ஓகேங்களா? இந்த போலன் கிரைன் இந்த எக் கூட சேர 50% சான்ஸ் இருக்கு. இந்த போலன் கிரைன் இந்த எக் கூட சேர 50% சான்ஸ் இருக்கு. இந்த போலன் கிரைன் இவன் கூட சேர 50% சான்ஸ் இருக்கு. இந்த போலன் கிரைன் இந்த எக் கூட சேர 50% சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது F1 கிராஸ் பண்ணி வர F2ல 1 கேபிட்டல் டி ஆகும், 2 கேபிட்டல் டி ஸ்மால் டி ஆகும், 1 ஸ்மால் டி ஆகும் இருக்கும். ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி 3 டைப் ஆஃப் பிளான்ட்ஸும் ஜீனோடைப்ல ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகே. From the Punnett square, it is easily seen that 1/4 of the random fertilization lead to capital T, 1/2 lead to capital T small t, 1/4 to small t. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நல்லா பாருங்க. 1 2 1ன்னு வந்திருக்கு இந்த இதுல. 1 கேபிட்டல் டி ஸ்மால் டி 2 ஸ்மால் டி 1. இப்ப பாருங்க மொத்தம் எத்தனை? 4. 4ல 1 கேபிட்டல் டி 4ல 1 ஸ்மால் டி 4ல 2 கேபிட்டல் டி ஸ்மால் டி. இதை நான் சிம்பிள் பண்ணனா 1/2 கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு சிம்பிளிஃபை பண்ணி எழுதும் போது அதை தான் இவங்க இங்க கொடுத்துருக்காங்க. எல்லாம் மேத்ஸ் தான். Though the F1 have a genotype of capital T small t, but the phenotypic character seen is tall. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா F1 ஜெனரேஷன்ல எல்லாமே கேபிட்டல் டி ஸ்மால் டி இருந்துச்சு, phenotype டாலா இருந்துச்சு. அதாவது F1 கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு ஹெட்ரோசைகோட்டா இருந்த போதிலும் இந்த ஸ்மால் டி எக்ஸ்பிரஸ் ஆகாம எல்லாமே டாலா தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. At F2, 3/4 of the plants are tall, where some of them capital T, others are capital T small t. So இதை தான் சொல்றாங்க. சில இது கேபிட்டல் டி இருந்தது, மற்றதெல்லாம் கேபிட்டல் டி ஸ்மால் டி இருந்தது. எப்படி இருந்தாலும் இந்த 3/4 டாலா இருப்பாங்க. கேபிட்டல் டினாலும் டால் தான், கேபிட்டல் டி ஸ்மால் டினாலும் டால் தான். ஸோ 3/4 டால் தான், 1/4 தான் டுவார்ஃபா இருப்பாங்க. ஓகே. Externally, it is not possible to distinguish between the plants with genotype capital T and capital T small t. வெளியில இருந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது.
வெளிப்புறத்துல டிஃபரன்ஸ் தெரியாது. பட் வெளியில உங்களுக்கு தெரியாது டால் பிளான்ட்டா தான் தெரியும். டால் பிளான்ட்ல எந்த டால் பிளான்ட்ல கேபிட்டல் டி எந்த டால் பிளான்ட்ல கேபிட்டல் டி ஸ்மால் டி தெரியாது. Hence, within the genotypic pair capital T and small t, only one character capital T tall is expressed. ஏன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டில ஒரு கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கிறதுனால அதோட ஜீனோடைப் நமக்கு வெளியில இருந்து தெரியாது. Okay, hence the character capital T or tall is said to be dominate over the other allele small t or dwarf character. So heterozygote la enna character express ஆச்சு capital T tall அப்ப அது dominant. Small t express ஆகல அப்ப அது recessive. It is thus due to this dominance of one character over the other that all F1 are tall though the genotype is capital T small t. So F1 ல எல்லாமே டாலா இருந்தாங்க. F1 ஜெனரேஷன்ல ஃபிலியல் 1 ஜெனரேஷன்ல எல்லாமே டாலா இருந்ததுக்கு காரணம் கேபிட்டல் டி எக்ஸ்பிரஸ் ஆச்சு, ஸ்மால் டி எக்ஸ்பிரஸ் ஆகல. அதான் இங்க சொல்றாங்க. திருப்பி சொன்னதே தான் இங்க சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நம்ம கடகடன் பார்த்துடலாம். Hence character capital T said to be dominant over. Okay, இதெல்லாம் படிச்சாச்சு. Okay. It is thus due to this dominance of the one character over the other. F1 ல எல்லாமே டாலா இருந்தாங்க. Even though the genotype is capital T small t. And in F2 generation, 3/4 of the plants are tall. ஏன்னா capital T யும் tall தான், capital T small t யும் tall தான். அதனால 3/4 tall. Though the genotypically 1, 2 are capital T small t, இவனும் டாலா தான் இருப்பான் வெளியில. 1/4 capital T small t, இந்த ரெண்டையும் சேர்த்தா எக்ஸ்டர்னலா 3/4 டாலா இருப்பாங்க. This leads to phenotypic ratio 3/4 tall, 1/4 சாரி இங்க திருப்பி கொடுத்துருக்காங்க 3/4 டால், அதாவது 1/4 கேபிட்டல் டி 1/2 கேபிட்டல் டி ஸ்மால் டிங்கிறதுனால இது ரெண்டையும் சேர்த்தா 3/4 டால் வந்துடும். அண்ட் 1/4 ஸ்மால் டி தட் இஸ் 3:1 ரேஷியோ. நீட் கொஷின், போர்டு கொஷின், பப்ளிக் எக்ஸாம் கொஷின் நோட் பண்ணுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். மோனோ ஹைபிரிட் ரேஷியோ என்ன அப்படின்னு எக்ஸாம்ல கேட்பாங்க, ஆல்ரெடி கேட்டு இருக்காங்க. 3:1. But a genotypic ratio 1:3 is 2:1. Capital T 1, 2 capital T small t, 1 small t 1:2:1 genotypic ratio. 3:1 phenotypic ratio. Phenotype na express ஆகிற character. The 1:4:1:2:1:4 ratio of capital T small t is mathematically condensable to the form of the binomial expression. இதை நோட் பண்ணுங்க. ax plus by the whole squared. ax plus by the whole squared. That has the gametes bearing genes capital T or small t in equal frequency of half. அதாவது 50% gametes heterozygota இருந்ததுன்னா இதுல 50% gametes capital T இருக்கும், 50% gametes small t இருக்கும்னு சொல்றாங்க. The expression is expanded as given below. So இங்க ax plus by, ax capital T half t plus bx, aவும் half தான், bயும் half தான், half. xங்கிறது capital T, yங்கிறது small t. இங்க a plus b கொடுத்துறாங்களா, aவும் half தான், bயும் half தான். So half t capital T plus half small t the whole squared அப்படின்னு போட்டா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிடும். 1/4 capital T, 1/2 capital T small t, 1/4 small tங்கிறது கிடைச்சிடும். ஓகேங்க, இந்த ஃபார்முலாவை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேத்ஸ் எல்லாம் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்க டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் வரலாம். Mendel self-pollinated the F2 generation. See, பேரண்ட்ல இருந்து வந்தது F1. F1 இது வந்து கிராஸ். ஓகேங்களா, F1 செல்ஃப் பண்ணி வந்தது F2 ஜெனரேஷன். F2 திருப்பி செல்ஃப் பாலினேட் பண்றாரு. Mendel self-pollinated F2 plants and found that dwarf F2 plants continue to generate dwarf plants in F3 and F4 generation. So இப்போ உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் கிடைச்சது F2 ஜெனரேஷன்ல? கேபிட்டல் T small t. இந்த dwarf பிளான்ட்டை எடுத்து செல்ஃப் பாலினேட் பண்ணா dwarf பிளான்ட்டே தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, சரி. He concluded that the genotype of dwarfs was homozygous. So dwarf plant எல்லாமே homozygous தான் இருந்துச்சு.
What do you think he would have got had he self-pollinated a tall F2 plant? இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் போர்டு எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, தெரிஞ்சிருக்கணும். நல்லா பாருங்க, F2 ஓட ஜீனோடைப் முதல்ல உங்களுக்கு தெரியணும். ஒருவேளை F2, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் சொல்றேன், F2 டால் பிளான்ட்ல ஹோமோசைகஸா இருந்தா அது தொடர்ந்து டால் பிளான்ட்டை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கும். ஹெட்ரோசைகஸா இருந்தா 3:1ல டால் அண்ட் டுவார்ஃப் பிளான்ட்டை கொடுக்கும். திஸ் இஸ் த ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னு. இப்போ நம்ம செஷன் கம்ப்ளீட் பண்றோம் இன்னைக்கு. உங்களுக்கு இன்னைக்கு நடத்தின செஷன்ல டவுட் இருந்தாலும் கேட்கலாம், ஜெனடிக்ஸ்ல வேற டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஓகே, டவுட் இருக்குங்கிறவங்க ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க, நீங்க டவுட் லைவ் செஷன்ல கேட்டுக்கலாம். டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் யாருக்காவது இருக்கா? ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க, சாட் பாக்ஸ்ல காமிக்கும். டவுட் இருக்குங்களா? இல்ல நம்ம செஷன் நாளைக்கு நீங்க தான் சொல்லணும். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஒரு லைவ் செஷன் வச்சுக்கலாமா? 10 to 11. நாளைக்கு நைட் 8 மணிக்கு கிளாஸ் இருக்கு. சண்டேங்கிறதுனால மார்னிங் ஒரு செஷன் வச்சா குயிக்கா நம்ம போர்ஷன் முடிக்கலாம், அந்த ஜெனடிக்ஸ் அண்ட் எவல்யூஷனை. நாளைக்கு காலையில 10 மணிக்கு செஷன் வைக்கலாமா லைவ் கிளாஸ்? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு மார்னிங் 10 o'clock கிளாஸ் வைக்கலாமா? மென்டி குவிஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி கண்டினியூவா போடுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். மென்டி குவிஸ் நான் அப்டேட் பண்றேன். கண்டிப்பா மென்டி குவிஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் இருக்கா? சரி, நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ் வச்சா உங்களுக்கு கரெக்டா இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. 2 கிளாஸ் வைக்கலாம் நாளைக்கு. 8 மணிக்கு ஒரு கிளாஸ் வைக்கிறோம் ரெகுலரா. நோ. ஓகே, சரி, நாளைக்கு 4 மணிக்கு, சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு கிளாஸ், 8 மணிக்கு ஒரு கிளாஸ். ஓகேயா? 4 PM ஒரு கிளாஸ், 8 PM ஒரு கிளாஸ். 8 PM கிளாஸ் கம்பல்சரி இருக்குங்க. 4 PM கிளாஸ் வைக்கலாமா? மார்னிங் நிறைய பேருக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்றீங்க, 2-3 பேருக்கு. 4 PMக்கு எக்ஸாம் வைக்கலாமா? ஓகே ஓகே, எல்லாருக்குமே ஓகே. 1 to 4 எக்ஸாம் இருக்கு. ஓகே, 1 to 4 யாருக்கு எக்ஸாம் இருக்கு? தாரிகா. 4 o'clock வைக்கலாம்ல? கொஞ்சம் நீங்க 1 to 4 எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்கப்பா. ஒரு 5 minutes, 4-5 ஸ்டார்ட் பண்ணுவோம், வந்து நீங்க அட்டன் பண்ணுங்க. ஓகே, அப்போ நாளைக்கு நம்ம 2 செஷன் லைவ் வைக்கிறோம் சண்டேல. 4 PMக்கு ஒரு லைவ் கிளாஸ், 8 PMக்கு ஆஸ் யூஷுவல் லைவ் கிளாஸ் இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ண. டவுட் இருக்குன்னா நீங்க ரேஸ் ஹேண்ட் பண்ணி நீங்க லைவ் செஷன் இப்ப கேட்டுக்கலாம். டவுட் இருக்கா? சரி, டவுட் யாருக்கும் இல்ல. நாளைக்கு நம்ம திருப்பியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். குட் நைட், டேக் கேர், பை, see you.